இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2nd February 2026 திங்கட்கிழமை நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க 9th டென்யூராக நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே பட்ஜெட் பற்றின நியூஸஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டெப்த் தெரிஞ்சிருக்கணும். லைக் எந்த துறைக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக போன பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் என்ன டிஃப்ரென்சஸ், ஓகே, ஸோ என்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு கோத்ரூ பண்ணி பார்க்கணும். அப்புறம் சில இம்பார்ட்டண்ட் ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம கோத்ரூ பண்ணணும். நீங்கள் தமிழ்நாடு லெவலில் டிஎன்பிஎஸ்சி ஆர் தமிழ்நாடு லெவல் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது அவ்வளோ தேவைப்படாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எந்த ஆர்டிக்கலில் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, இந்த வருஷத்துக்கு எத்தனாவது முறையாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா நிறைய நியூஸஸ், லைக் எந்த வருஷத்துலேருந்து இவங்க கன்சிக்யூட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அது வரைக்கும் பார்த்தா போதும். லைக் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்யூச்சரில் அதெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 53.47 lakh crore. ஓகே, ஸோ இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டை விட 7% அதிகம்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகளும் கொடுத்துருக்காங்க. லைக் இந்தியாவில் வந்து யாராச்சும் வெளிநாட்டு கம்பெனியான டேட்டா சென்டர் கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ்லாம் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் டேக்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் விலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ரீசெண்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டது என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு 5 ஸ்டேட்ஸ்க்கு எலெக்ஷன்ஸ் வருது. சரிங்களா? ஸோ அந்த 5 ஸ்டேட்ஸ்க்கு முக்கியத்துவம் தர மாதிரி ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதை பூர்த்தி செய்கிற பட்ஜெட்டாக இருந்ததுன்னு சென்டர் சொல்கிறாங்க. பட் நமக்கு தெரியும் ஜனநாயகன்ற முறையில் எதிர்கட்சிகள் அதை விமர்சிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு இன்டெப்த் ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்கள் பட்ஜெட் ஆல்ரெடி பிபிஐயில் ஆன்லைனில் நிறைய இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் கூட நீங்கள் படிக்கலாம். தினமணி, இந்து நியூஸ் பேப்பர்லாம் கூட நீங்கள் வாங்கி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னா ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ லாஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ 12 lakhs வரைக்கும் இன்கம் டேக்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து April 1 நடைமுறைப்படுத்தப்படும்னு இப்போது நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் செஷனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சப்போஸ் நம்ம டேக்ஸ் எதுவும் நிறைய பேர் ஃபார்ஜரிலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணால் சிறை கிடையாது. பட் உங்களுக்கு ஃபைனோட அந்த டேக்ஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மருத்துவத்துறைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து புற்றுநோய் கேன்சருக்கான மருந்தெல்லாம் வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே சமயம் நம்ம இறக்குமதி செய்யப்படக்கூடிய குடைகள், ஏடிஎம் இயந்திரங்கள், காஃபி தயாரிப்பு முதல் விற்பனை வரை உள்ள இயந்திரங்களோட இதெல்லாம் வந்து விலை உயரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா வந்து அரிய வகை கனிம ஆய்வு மையம் வந்து தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன இன்டேட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் நியூஸ் தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார், அதாவது சுதந்திர இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சர், அவருடைய பிறந்த நாள் நேற்று. ஸோ அவருக்காக சென்னையில் வந்து சிலை அமைக்க போகிறதா முதல்வர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே என்னென்னா தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா முதல் உச்சி மாநாடு 2026, அதாவது இன்றைக்கி வந்து மாமல்லபுரத்தில் டூரிசம்காக ஒரு மாநாடு வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் குளோபல் டூரிசம் சம்மிட் 2026 எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் மாமல்லபுரம் தான் ஆன்சர். ஓகே, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வேறு எதுவும் பெரிய செய்திகள் இல்லை. ஏன்னா நேற்று பட்ஜெட் செஷன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஆல்ரெடி. 53.47 lakhs crore. ஸோ இது கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது 7.7% ஹை இது. ஓகே,
கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 46.52 லட்சம் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வாட்டி இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு வந்து 7.84 லட்சம் கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் போன வாட்டி சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர், பாகிஸ்தான் டெரரிசம் நடந்தது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த வருஷம் கூடுதலாகவே ஒதுக்கியிருக்காங்க. அதோட தளவாடங்கள்லாம் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஓகே, தயாரிக்கிறது, நிறைய இதோட பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஓகே, ஓகே. ஸோ வருமான விகிதங்களில் மாற்றம் இல்லை. நம்ம இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது நிறைய பீப்புளுக்கு, பட் இதில் எதுவும் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி அறிவித்தது தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஓகே. ஸோ நிறைய கஸ்டம் டியூட்டி அதான் நிறைய விலக்கு அளிச்சிருக்காங்க. நிறைய நிறைய லைக் மருந்துகள் அந்த மாதிரி. இப்போது சப்போஸ் அட்டாமிக் ஸ்டேஷன் நம்ம இது பண்ணுறோன்னா, மின்னணு உற்பத்தி திட்டங்கள்லாம் வந்து எல்லாம் தொடங்குறதுக்கு கஸ்டம் டியூட்டி வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க 2035 வரைக்கும். ஆல்ரெடி இந்த 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அது அகைன் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ சுகாதாரத்துக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு. இது நம்ம ஜஸ்ட் ஓவர் வியூவாக பார்க்குறோம். உங்களுக்கு இன்டெப்த்தாக வேணால் நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஓகே. ரயில்வே துறைக்கும் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சம் கோடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலும் இன்றைக்கி அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. கொல்கத்தாவில் ரீசெண்டாக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நம்ம வந்து இந்த ஆக்சிடெண்ட்ஸ்லாம் லைக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆக்சிடெண்ட் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் மேம்பாடு முதல் பொதிகை மலை வரை மத்திய பட்ஜெட்டில் கவனம் பெற்ற தமிழக பகுதிகள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா இந்த கனிம வளங்கள் சார்பாக ஒரு மையத்தை உருவாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து எங்கெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா தமிழகம், கேரளா, ஒடிசா இந்த 3 மாவட்டத்துக்கும் தேவையான அளவுக்கு இது பண்ணி அது உருவாக்க போகிறாங்க. ஸோ இந்த தனித்தனியாக உருவாக்கப்படுறதால நமக்கான ரிசோர்ஸஸ் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆந்திரம் மற்றும் தமிழக எல்லையில் உள்ள பழவேற்காடு ஏரி பகுதியில் பறவைகள் கண்காணிக்கும் பாதைகளை அமைப்பது குறித்த அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. ஸோ இத்துடன் 15 தொல்லியல் தலங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். தமிழகத்திலேருந்து ஆதிச்சநல்லூர் அகழ்த்தலமும் இடம்பெற்றது. ஸோ 15 ஆர்கியாலஜி சைட்ஸை வந்து இன்னும் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஆர்கியாலஜி சைட்ஸ் இருக்குது, அதோட நேம்ஸ் என்ன, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த மாவட்டம், அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்ஜெட் தான். இங்கே அவங்களுடைய சென்டருடைய கட்சி மெம்பர்கள் வந்து இது என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வளர்ச்சிக்கு உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் சென்னை டு பெங்களூர், அப்புறம் ஹைதராபாத்திலேருந்து சென்னைக்கும் அதிவேக ரயில் பாதை திட்டம், இந்த மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் நீர்த்தேக்க திட்டம். ஓகே. ஸோ மிகப்பெரிய அறிவிப்பு இல்லைனாலும் சின்ன சின்ன அறிவிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பட்ஜெட் வந்து எவ்வளோ மணி நேரம் உரையாற்றினாங்கன்றதை கூட கேள்வியாக கேட்கலாம். ஓகே. 85 மினிட்ஸ் உரையாற்றிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேற்று வந்து தைப்பூசம் பார்த்தனால வள்ளலார் அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த நியூஸஸ்லாம்.
இன்றைக்கி அவ்வளோதான், மிகப்பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை. இங்கே ஒரு லாஸ்ட்டாக சின்ன நியூஸ்னா திருவெற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக நம்ம இந்த தமிழ் அறிஞர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர்லாம் சில மேம்பாலத்துக்கு அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ரீசெண்டாக பார்த்துருந்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மேம்பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பெயர் வச்சுருந்தாங்க. அப்புறம் மதுரையில் ஒரு மேம்பாலத்துக்கு வந்து வேலுநாச்சியார் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வந்து வள்ளலார் பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்போஸ் ஏதாச்சும் ரொம்ப நோண்டணுன்னா இந்த மாதிரிலாம் நோண்டி கேட்கலாம். மற்றபடி நீங்கள் நியூஸாக பார்த்தா போதும், ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே. இங்கே ஒரு கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, கடல் ஆமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய செயற்கைக்கோள் ட்ராக்கர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடல் ஆமை அதை இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட அதுக்கு ஒரு பீரியட் மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஜூன் வரைக்கும் அதுக்கான பீரியட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை தமிழக கடலோர பகுதியில் ஆலிவ் ரெட்லி வகை கடல் ஆமைகள் முட்டையிடுவது வழக்கம். ஸோ இதில் கடல் ஆமைகள், கடல் வழி பயணம் இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராக்கர் பொருத்தி அது என்னென்னலாம் எப்படிலாம் அது முட்டையிடுது, அது இனப்பெருக்கம் பண்ணுதுன்றத ஒரு ட்ராக்கர் மாதிரி மாட்டி அதை ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது முட்டையிடுற இடத்துக்கு எந்த ஒரு இடையும் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த திட்டம் மூலமாக அதுக்கு எந்த ஒரு சப்போஸ் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தால் கூட நம்ம அதை ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்ன ட்ரையல் கோட் ட்ராக்கர் திட்டம் யாருக்கு, கடலாமைக்கு ஆலிவ் ரெட்லி. ஓகே, ஆலிவ் ரெட்லி டைப் கடலாமைக்கு. ஓகே, சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்தால் முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு பார்க்கலாம்.